பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடும். அதை நான் உட்காந்து அந்த அப்ரூவல் அனுப்புகிற அன்றைக்கி உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு அனுப்ப வேண்டியதுன்னா இன்னைக்கு அதை பார்க்கும்போது அது 2 நாள் டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து 2 நாள் டிலே ஆகும். அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எந்த மாதிரி பேமெண்ட் போடுவோம்னா டிடி அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் இதுதான். இப்போ இந்த ஹாஸ்டலில் பசங்க தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு ஓன் அக்கௌண்ட்டில் தான் கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி எல்லாருக்குமே வந்து டிடி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். புக்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க பசங்க. இப்போ ஸ்டோரில் வந்து காலேஜ் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ ஓன் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அங்கே வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ஆர்டர் பண்ணுறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அமௌண்ட் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, நீங்கள் ஓன் அக்கௌண்ட்டில் போட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பில் வராமல் இருக்குது, ப்ராப்பர் பில் வராமல் சும்மா கேஷ்லெஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் ஆடிட்டில் வந்து சப்மிட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாததுனால அதனால் மட்டும்தான் வந்து புக்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. புக்ஸ் யார் கேட்டாலுமே ஆன்லைனில் மட்டும் தான் ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா, அது சொல்லிடுங்க. அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு கூட போய் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டீம் லீடர்ஸ் வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. 25ஆம் எவ்ரி மந்த் எந்த 25th வந்து என்ன ஃபீஸ் தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடணும். உங்களுக்கு ப்ராப்பராக அதை வாங்கி வச்சுக்கோங்க. 25ஆம் வந்து நீங்கள் வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த டேட் கூட 27 கூட வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணி பவித்ரா காமிச்சிடணும். அதை அவங்க டீம் லீடர் காமிச்சிட்டு பவித்ரா காமிச்சிடணும். பவித்ரா வந்து எனக்கு ஒரு 31 அந்த ரேஞ்சிலேருந்து அந்த டைமில் அமைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 அப்ரூவல் எப்போ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொல்லுவாங்க, சுமதிக்கா சொல்லுவாங்க. அந்த டேட் நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுவாங்க. மோஸ்ட்லாம் 5ஆம் தேதிக்குள்ளே தான் அப்ரூவல் இருக்கும். ஓகேங்களா, 31ஆம் தேதிக்குள்ளே இது எல்லாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட்லாம் வந்து லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்துக்கிட்டேன்னா இப்போ நீங்கள் மாதத்தில் வந்து 2 நாள் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த செகண்ட் அப்ரூவலில் அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வேணுன்றது 25th அன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 27th நீங்கள் எல்லாம் வந்து பவித்ரா காமிச்சாதான் அவள் வந்து 31st எனக்கு அனுப்ப முடியும். 5th நான் சுமதிக்கா அனுப்பி அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு சீக்கிரமாக பேமெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று திடீர்னு வந்து கேட்குறீங்க அமௌண்ட்டு, நீங்கள் இல்லை சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணுன்றது வந்து அப்போல்லாம் கேட்காம மொத்தமாக சேர்த்து வச்சு கேட்பாங்க சில பேர் வந்து. அப்படி இல்லாமல் இப்போ மாதம் உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இப்போ இந்த ரெசிபி தேவைப்படுது, இந்த மந்த் தேவைப்படுதுன்னா அடுத்த மந்த்தும் அமைச்சிருக்காங்களா அப்படின்றது நீங்கள் இருந்து உங்களிலேருந்தே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அக்டோபர் முடிஞ்சிருச்சு, அடுத்த மந்த்துக்கு வேணும்னா அடுத்த மந்த் கேட்காம அதுக்கு அடுத்த மந்த் ஏன் நீ கேட்குற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்டாக தானே பழகிறீங்க, முதல்ல பேசுங்க, ஒருத்தவங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ணி பேசிக்கோங்க. இப்போ பர்சனலாக உங்களோட இண்டிவிஜுவலாக ஏதாவது உங்களுக்கு வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், இன்டர்ன்ஷிப் பண்ணணும், டூருக்கு போகணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் பே பண்ண முடியாது. இது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும்னு சொல்லி காசு கேட்குறீங்க. அதுக்கு வந்து பில்ஸ் வந்து வருமா வராதா அப்படின்றது வந்து டவுட். ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்குறாங்க பசங்க. ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து எதுவும் பில்லெல்லாம் வர மாட்டேங்குது, ப்ராப்பராக வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஆடிட்டில் ப்ராப்ளம் ஆகுது. அதனால் இந்த இன்டர்ன்ஷிப்பு, கோர்ஸ் ஃபீ, டூருக்கு இதுக்கெலாம் வந்து முடியாது தான். எக்ஸாம், மெஸ்ஸு, ஹாஸ்டல், இந்த செமஸ்டர் ஃபீ இது மட்டும் தான். ஓன் அக்கௌண்ட்டு இது எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து டைம் வந்து டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நானே பே பண்ணிக்கணுமா அப்படின்னு பசங்க கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ள முடிவு எடுத்துக்காதுங்க. ஏன்னா லாஸ்ட் இதில் வந்து அப்படி நடந்துருக்கு, சில இது வந்து நடந்துருக்கு. அவங்களுக்குள்ளே எங்கள் டீம் லீடர் வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் விதை டீம்லர் வந்து சொல்லிட்டாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஓன் அக்கௌண்ட் அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அது வந்து பேசி வாங்கிக்கலாம், ஓன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளவே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களே பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அப்ரூவலுக்கு வந்து நம்ம ஓன் அக்கௌண்ட்டில் கேட்பாங்க பசங்க வந்து. அந்த மாதிரி அலோவ் பண்ணாதீங்க. இப்போ டியூ டேட் முடிய போகுதுன்னா அதுக்கு நீங்கள் ப்ரியராக முன்னாடியே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது வரைக்கும் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு முதல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஓகேங்களா, அப்படி வந்து ஒரு 2 daysல வந்து உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எக்ஸாம் ஃபீ மட்டும் தான் இருக்கும். வேறு எதுவுமே 2 daysல பே பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இது இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னா எக்ஸாம் ஃபீ தான் சொல்லுவாங்க. மற்றபடி முன்னாடியே அவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு மெஸ் ஃபீ வாங்காதீங்க. ஐ மீன் கேட்காதீங்க. மொத்தமாக 4-5 மாதம் கேட்கறதுனால எங்களுக்கு இங்கே லேட் ஆகுது. எப்படி சொல்லிட்டு
நான் ஒரு மந்த்துக்கு அப்ரூவல் வந்து அனுப்புறேன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ 4-5 மாதம் சேர்த்து கேட்கறதுனால அவங்களுக்கு மட்டுமே ஒரு 18,000 அந்த மாதிரி வருது. 3,000 ஃபீஸ் வந்து இவ்வளோ மாதம் சேர்த்து கேட்கறதுனால 18,000 வருது. ஸோ அது எங்கேயோ போகுது, ஆடிட்டில் இதுவும் ப்ராப்ளம் வரும். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாதம் மாதம் ஏன் அனுப்பலன்றது நீங்கள் கேட்கலாம், உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம். இப்போ ஏன் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ அதே வந்து இப்போ கரிக்குலம் வந்து எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணி அனுப்புறது தான் வந்து அவள் எனக்கு அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் அந்த 5 பேர் மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக மாதம் மாதம் அனுப்புகிறாங்களா, யாரோ ஒருத்தர் அனுப்புலன்னா நீங்கள் ஏன்னு கேட்கலாம். கேட்டு ஏன் அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்த மாதம் 2 மாதமாக போட்டு அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம். இல்லை மாதம் மாதம் மெஸ் ஃபீனா மாதம் மாதம் மெஸ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ அந்தந்த மந்த்துக்கு பே பண்ணுற மாதிரி. இன்னும் அது வரல, எல்லாரும் முன்னாடி மாதம் இருக்கிறதே தான் இப்போ வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கானது அந்த மாதத்துக்கு மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி பார்ப்போம். என்ன சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் இல்லை, நம்ம ஜாலியாக கொண்டு போகலாம். பில்ஸ் வரலன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் அந்த டைமில் தான் கொஞ்சம் கேடி வரேன், அதனால பிரச்சனை இல்லை. பில்ஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்லு உங்கள் கையில் வந்துடும். அதை அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அது எல்லாமே உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ எல்லாரும் பசங்கிட்டே சொல்ல முடியாது, நீங்கள் தான்